கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21 1வது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கு வாரம் எங்கள் மத்தியிலே, இப்பவாரம் இறங்கு வாரம் மத்தியிலே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலிருந்து எமை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஓரகசபரா உகரி கரி கரி கரா ஓ பரகரா ஓ பரகரா ஓ கனகசகரா ஆகனகரா ஹி கரகரா பரகரகரா பாத்மோக்தி வினிலே, பக்தனை தேற்றினீரே, பாத்மோக்தி வினிலே, பக்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கு வாரம் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே, அகரகரகரா அகனீக அகனகரா அபரகரா அபரிகரா அகனகரகரா, ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடமே, ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடமே, எழுந்து ஜொலிக்க யானை ஓட்டம் இந்த வேளையிலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிங்கள் பிதாவே, ஆமென். எஸ்ரா வில்லியம்ஸ் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள், கவிதா சிஸ்டர், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டோடைய பிரதான கிருபையினால நம்ம யோவான் 21வது அதிகாரத்தை தியானிக்கிறோம். யோவான் 21வது அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடி சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமானது. இது ஒரு பைபிள் ஸ்டடி, அதனால ஒரு கான்ட்ரவர்ஷியலான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கான்ட்ரவர்ஷியல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முரண்பாடு. இங்க நம்ம பார்க்கறது திபேரியா கடற்கரை, சரியா? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களை கலீலியாவுக்கு போங்கள், அங்க நான் உங்களை சந்திப்பேங்கிறார். இது என்னன்றது நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இது ஒரு முரண்பாடு. இந்த முரண்பாடை எப்படி பைபிளே சால்வ் பண்ணுது? நமக்கு இந்த முரண்பாடுன்னு தெரியும் பாத்தீங்களா, ஆனா ஒரு வசனம் சொல்லி இதுதானா ரைட். அப்ப திபேரியா கடற்கரைனாவும் கலீலியா கடற்கரை ரெண்டும் ஒன்னா வேறையாங்கிறதுக்கு வசனத்தை உங்களுக்கு காட்டப்படும் ஃபர்ஸ்ட். இந்த முரண்பாடு காலத்தை இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குதுன்னு இவைகளுக்கு பின்பு. இவைகளுக்கு பின்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை சந்திச்சிட்டான். உயிர்த்தெழுந்த இயேசு, மாம்சத்தில் வந்த இயேசு கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசு அவளை சந்தித்து அவளை பலப்படுத்தினார். எப்படி பலப்படுத்துகிறார் அப்படின்னு பயத்தை நீக்குகிறார். வாசிப்போமா, யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். யூதருக்கு பயந்ததுனாலே, அப்ப யூதருக்கு பயந்த சீஷர்களுக்கு ஒரு 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 பலன், பயம் வருமா வராதா? எஸ் வரும். ஏன் வரும்? நம்ம எல்லாம் மைனாரிட்டி அப்படின்னு நம்ம நினைப்போம். யூதர்கள் ரோமர்கள் எல்லாம் மெஜாரிட்டி. இவர்கள் வந்து என்ன செய்வாங்க, எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்களோ சீஷர்கள் என்ன செய்வாங்க, சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. இது நடந்தது. அந்த ஒரு காரியத்தை நீக்கிறதுக்கு அவர் என்ன செய்வார் வந்தார். திரும்ப பாருங்க 26வது வசனமும் சேம். இயேசு வந்து நடுவில் நின்று சென்டருக்கு வந்தார். ஏன் சென்டருக்கு வர்றாருன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்து என்ன சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். ஏன் இவர்களுக்கு இதை அவர் செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு ஆண்டவர் இவர்களை வைத்திருந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாமா, இந்த சீஷர்களை வைத்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். வாசிப்போமா, மத்தேயு 28வது அதிகாரம் 18 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுத்து. ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறார். ஊழியத்தை அனுப்புற முன்னாடி சொல்றாரு, வானம் பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்? நான் மரித்து உயிரோடு இருந்துட்டேன். ஆகையால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியாக ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பற்றியும் சகல நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பயத்தை நீக்குகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். ஏன்னா ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுத்தார். உலகத்தை மாற்றணும். அது நாங்க உலகத்தை மாற்றும் சொல்லட்டாங்க. மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆண்டவர் படிக்கிறார். அது யோவான் ஸ்நானன் சொல்கிறார், மனம் திரும்புதல் பரலோகராஜ்யம் சமீபம். மனம் திரும்பும் பொழுது நம்முடைய ஒரு திங்கிங் மாறிடும், நம்முடைய நோக்கம் மாறிடும். எதுக்காக இந்த பூமியில வாழ்றங்கிறதே மாறிடும். மாறும் பொழுது நம்ம எங்க போயிடும், பரலோகம் போயிடும். நேற்று சாயங்காலம் என்னுடைய மக வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. போகும்போது எனக்கு தெரியும் 12 மணிக்கு ஆஸ்பத்திரி விட்டு கிளம்பிட்டேன். 12:30 மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பிட்டேன். அவங்க சம்பந்தி அம்மாவுக்கு கண்ணில் கேட்டக்ட் ஆப்ரேஷன் பண்ணிச்சு. அதனால அவங்க நான் பார்த்தாச்சு. நான் என் பேக்ல சங்கீதம் 78வது அதிகாரத்துக்குள்ளதெல்லாம் ரெடியா வச்சிருந்தேன். ஆனா ஒரு சில நண்பர்கள் ஏன் காணும், அவங்க ஒரு விருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. விருந்து வீட்டுல நல்லா சாப்பிட்டு இந்த 3:40க்கு வரணுங்கிறதே மறந்து போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் நம்மள ஒரு டாஸ்க், ஒரு காரியத்துக்கு அனுப்புகிறார். காரியத்துக்கு அனுப்பும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த கூட இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திர முடியும், எல்லாராலையும் முடியும். என் தகப்பனார் என்னை ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்பா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, டேய் அப்பா இருக்கேன்டா பாத்துக்கிறேன்டா சொன்னானா செய்தியை முடிச்சிருவார். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணிடுவார். 90 வரை எங்களோட கூட இருந்தார். அப்புறம் எங்களை விட்டு போய் விட்டார். எங்க அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு நாள் எங்களை விட்டு கடந்து சென்றுட்டார். மனைவி நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கூட இருக்கிறேங்கிற, இந்த கூட இருக்கிறேங்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 20வது அதிகாரத்தில் முழுவதும் ஒரு ஸ்ட்ரென்த், பயத்தை நீக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறாரு. ஆனா 21வது அதிகாரத்துல இவைகளுக்கு பின்பு இப்ப ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்னா, சீஷர்கள் ஒரு ஃபெயிலியரான தோல்வியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தோல்வி பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு பிடிக்காது. நைட் கேட்டன் சார், வெரி குட். கேட்டுவேன். தோல்வி யாருக்குமே பிடிக்காது. சீஷர்களுக்கு ஒரு தோல்வி. அந்த தோல்வி ஏன் அவர்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன் என்னை அல்லாமல் உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னா, நீங்க நிலைத்திருக்கணும். அபாய்ட் இன் மீ. நம்ம கொஞ்சம் பேர் நிலைத்திருக்கிறோம். ஒரு சிலர் எப்பயாவது ஒரு வருவாங்க.
அவங்கள பார்க்கும்போது நான் நினைப்பேன், எந்த அவர் வரவே மாட்டாரு, நம்ம பிரேயர்ல இருக்கிறவர் தான், திடீர்னு வந்திருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசு தோணும். இந்த ஆரோக்கியராஜ், பாலசுந்தரி, கவிதாக்கா, நம்ம நாகரத்னம் அம்மாள், இவங்கெல்லாம் எப்பவுமே ஃபுல் அட்டெண்டன்ஸ்ல இருப்பாங்க. யாரு வர்றாங்கிறது தான் பிரச்சனை இருக்கும். ஜானகி அம்மா அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துருவாங்க. இவங்களை பத்திலாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சிலர் ஒரு நாள் பார்ப்பேன், என்னையா இவர் வரமாட்டாரு, இதுக்கு வந்திருக்கிறார், எதுக்காக வந்திருக்காரு, கொஞ்சம் மண்டையை உடைப்பேன். ஆனா இதுக்குதான் அபைடின்மை. ஆரோக்கியராஜ் என்னைக்காவது வராம இருப்பார், ஆனா இல்லைன்னா வந்துருவார். அப்ப அவர் அபைடின்மைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஜோதின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, வருவாங்க, எப்பாவது வருவாங்க. ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ் இருக்காங்க, பிரின்சிபால், வருவாங்க, எப்பயாவது வருவாங்க, என்னைக்காவது வருவாங்க. அவங்க எல்லாம் நம்மளோட கூட இருக்கிறாங்க, இல்லாம இருக்காங்க, அது அபைடு கிடையாது. ஆனா இங்க நம்ம பாக்குறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவளை நிலைத்திருந்தால் மிகுந்த என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வசனத்தை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார். சரி ராஜேஷ், அப்ப நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் இல்லாம இவங்க கிளம்பிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. மீன் பிடிக்க போறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அந்த நேரத்துல ஆண்டவர் அவங்களுக்கு அவங்களுக்கு மீன்கள் கிடைக்க. இந்த மீன்கள்னா என்னன்னா, ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, மனுஷர்கள். மீன் பிடிக்கிறவங்கள மனுஷர்களை பிடிக்கலாம் ஆக்குறீங்கிறாங்க. அதுக்காகத்தான் 21வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். புசிக்கிறது அது இருக்கான்னு கேட்கிறாரு, அவரே ஆகாரத்தை கொடுக்கிறார். இதெல்லாமே இன்னும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 20வது இவைகளுக்கு பின்புங்கிறது இந்த முக்கியமான ஒரு பிரிவை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இவைகளுக்கு பின்பு, இந்த இவைகளுக்கு பின்பு ஒரு வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு, இங்கேயும் முடித்த பின்புன்னு இருக்குது. இப்ப முடித்த பின்புங்கிறத வருஷத்தாவை நான் எழுதி வச்சேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் இந்த கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பைபிள் ஸ்டடியில வெளிச்சத்தில் வெளிச்சம், ஒரு லைட் இருக்கு, இன்னொரு லைட்டை போட்டு பார்க்கணும். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிறையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். ஒப்பு கொடுக்கிறவர். நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். பேனா இருக்கு. இப்பெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல புக்கிங் கிடையாது. அந்த காலத்தில் நாங்க போது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். பேனா கேட்டா மூடி எடுத்து வச்சு பேனா கொடுப்பாங்க. ஏன்னா நீ இப்படியும் கொண்டு போயிடுவேன், மூடி எங்கிட்ட இருக்கு. அப்ப இது கொடுக்கறது, திரும்ப வாங்கிடுவேன். ஆனா ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 ரூபாயை கொடுக்குறீங்க, இட்லியை கொடுக்குறீங்க, என்னத்தையாவது கொடுக்குறீங்க, அது ஒப்பு கொடுக்கறது. பிச்சைக்காரன் என்ன செய்வானா உங்களுக்கு தெரியாது, கொடுத்தாச்சு, அதோட முடிச்சிச்சு. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கல, திரும்ப ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்துட்டு இந்த நேரத்துல தான் நம்ம பார்க்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 13 இங்க ஒரு மரணத்துக்கு ஏதுவாக ஒரு காரியத்தை, ஒரு விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை ஊற்ற. அந்த தைலத்தை ஊற்றும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது முழுவதும் அந்த வாசனை என்னிடத்தில் நற்கிரியை செய்கிறார். 12 இவர் இந்த தைலத்தை என் சரீரத்தில் ஊற்றுவது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார்னா, இனி நடக்கிற காரியத்தை இவைகளுக்கு பின்பு அப்படின்னா சிலுவையுடைய மரணம் இன்னும் நடக்கல, அடக்கம் பண்ணப்படுறது நடக்கல, பரிமள தைலத்தை ஊத்துறதும் நடக்கல, அவங்களை எல்லாம் சொல்றாரு. அடுத்து பாருங்க, இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கு வரிசைக்கப்படும். மத்திய 26வது அதிகாரம், அங்கே இவளை நினைப்பதற்கு இவள் செய்தது சொல்லப்படும். அப்ப நினைப்பதற்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பஸ்காங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார். சரி, 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த சீஷர்கள் நினைச்சாங்க, அடக்கத்தை குறித்து அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க பஸ்காங்கிறத நம்ம பார்க்கறோம். இப்ப நம்ம அங்க போறது அந்த இவைகளுக்கு பின்புங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரைட், 28வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 28
16. 11 சீஷர்களும் கலீலியாவிலே இயேசு தம்மை குறித்த கலீலியா. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 28:7 இதை சொல்றது யாருன்னா தேவ தூதர்கள் சொல்றாங்க. இப்ப நான் சொல்றேன், கலீலியாக்கும் திபேரியாவுக்குள்ள ஒரு காம்பெட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலீலியாவுக்கு போக சொல்றாரு. இதைத்தான் நான் சொல்றேன். அதை நீங்க கவனமா, அதே கலீலியாவுக்கு போகணுங்கிறத தூதன் மூலமா சொல்கிறார். மத்திய 28:7 சீக்கிரமாய் போய் அவர் மரித்தொழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலீலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 26வது அதிகாரம் 32வது வசனத்தில் இதே சொல்றார். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின் உங்களுக்கு முன்னே கலீலியாவுக்கு பின், அப்ப அந்த கலீலியாவுக்கு நான் போவேங்கிறார். அங்க நீங்க என்னை பார்க்கலாங்கிறார். இதுதான். இப்ப மார்க்கு 16வது அதிகாரம், மார்க்கு 16வது அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் அவருடைய சீஷருக்கும் பேதுருவுக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலீலியாவுக்கு போகிறார். ஏன் பேதுருவுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேதுரு நம்முடைய ஆண்டவராக மறுதலிச்சிட்டார். அப்ப மறுதலிச்ச பேதுரு பயங்கர ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அவர் சொன்னார், ஐயா நான் பெரிய கெத்தல சாவிலும் நான் காவலிலும் சாவிலும் நான் பின்பற்ற ரெடி அப்படின்னாரு. இப்ப பார்த்தா 3 தடவை மறுதலிச்சிட்டாரு. அப்ப மறுதலிச்ச பேதுருக்கு சொல்றாரு, எப்ப நீ மறுதலிச்ச ஓகே, நீ வந்துரு, எங்க வந்துரு, கலீலியாவுக்கு போய். இந்த கலீலியாவுக்கு போகணுங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலீலியாவா திபேரியாவா? யோவான் 21வது அதிகாரம் 1வது வசனம், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே தம்மை வெளிப்படுத்தி. இடர்லாம் இருக்கா இல்லையா? கலீலியாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு, நானும் கலீலியாவுக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு இப்ப எங்க நிற்கிறாரு? திபேரியால. இதுதான் இடர். இத நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி யோவான் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 6:1. யோவான் 6:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலீலியா. ஆன்சர் கிடைச்சா? திபேரியா எனப்பட்ட கலீலியா கடல், ரெண்டு ஒண்ணு தாங்க. எப்பவுமே பைபிள்ல இருந்து உங்களுக்கு நான் காட்டும் பொழுதுதான் புரியும். திபேரியா எனப்பட்ட கலீலியா கடலுக்கு போன இது என்னன்றத உங்களுக்கு நான் புரியறதுக்கு சின்ன ஒரு எப்படிங்கிறத சொல்றேன். அது ஒரு பெரிய கடல் இல்ல, அது ஒரு ஏரி. ஏரி ரொம்ப பெரிய ஏரி, ஆனா அது கடல் மாதிரி காணும். இங்க ஃபுல்லா இங்க வந்து நமக்கு இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள்ல திபேரியா கடல் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா லேக் அப்படின்னு. லேக்னா அது சுற்றிலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? பார்டர் இருக்கும், நடுவுல தண்ணி இருக்கும். கடல்னா ஒரு ஓரத்துல தான் என்ன செய்யணும், கடற்கரை இருக்கும், மீதெல்லாம் தண்ணி இருக்கும். அந்த பகுதி நீங்க பார்க்க முடியாது. இவ்வளவு பெருசா இருக்கும்னா இந்த சுற்றிலும் மலைகள் இருக்கு. அந்த மலைகள்ல காற்று அப்படி சுழல் காற்று அடிக்கும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னா காத்து ஆப்போசிட் டைரக்ஷன் அடிக்கும் போது அந்த தண்ணி பட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் அது கடல் மாதிரி இருந்தது, கொந்தளிக்கும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். யோவான் 6வது அதிகாரம் 1வது வசனத்துலதான் இந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். திபேரியா கடல் எனப்பட்ட கலீலியா கடலுக்கு போனார். ரெண்டும் ஒண்ணுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க வந்திருக்கிறாரு? கலீலியா கடலுக்கு வந்திருக்கிறார். சரி, 23வது வசனத்துல பார்ப்போம். கடலிலே அக்கறையிலே அவர்களுக்கு கண்டபொழுது ரவி நீர். அக்கறையிலே இங்க என்னன்னா 5000 பேருக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆகாரத்தை கொடுத்துட்டு இப்ப அக்கறைக்கு போறாரு. ரெண்டுமே சரி. பழைய ஏற்பாட்டுல நம்ம இதை பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் பார்க்கறதுக்கும் பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம். என்னாகமம் 34வது அதிகாரம் 16வது வசனம், 34:11. கினரேத் கடற்கரை வரையது. கினரேத் கடற்கரை இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லப்பேன். இந்த மனசுல வச்சுப்பாங்க. இது கேன்சல். கினரேத் கடற்கரை. அப்ப இதோ அதே தான்.
அந்த ஊர் கின்னரேத்துங்கிற ஊருக்கு வரும்பொழுது அந்த இடத்துக்கு பேர் கின்னரேத் கடல். புரிஞ்சிச்சு உங்களுக்கு? கலீலியா இடம் வரும்போது அதுக்கு பேர் கலீலியா. திபேரியா வரும்போது அது திபேரியா கடல். அந்த ஏரியா எங்க வருதோ அங்கதான் இருக்குது. சரி, யோசுவா 11வது அதிகாரம். யோசுவா 11:2 அங்கே இதே வார்த்தை நீங்க பார்க்கலாம். கின்னரேட், அதாவது ஒரு பார்டர். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ரைட். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் கடற்கரையில் ஆரம்பிக்கும். இதை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷோர்ல தான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். வாசிப்போமா? மத்தேயு 4வது அதிகாரம். 4வது அதிகாரம் 13 நாசரேத்தை விட்டு. மத்தேயு 4:18 நாசரேத்தை விட்டு. நாசரேத் அவர் வளர்ந்த ஊர், பிறந்த ஊர். பெத்லெகேம் வளர்ந்த ஊர். நாசரேத், ஏன் நாசரேத்னா அவர் நாசரேன் ஆகிய இயேசு அப்படின்னு அழைக்கப்படணும். நாசரேனுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அவர் நாசரேன் விரதத்தை மேற்கொண்டார். திருமணம் செய்ய மாட்டாரு, முடி நீளமா வச்சிருப்பாங்க. நசரேன் விரதத்தை வச்சிருந்தாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே நேரத்தில் நாசரேத்ங்கிற ஊர்ல பிறந்தாரு. அதனாலதான் நசரேயன் அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாசரேத்தை விட்டு செபலோன், நப்தலி என்னும் நாடுகள் எல்லைகளே அருகே இருக்கும் அருகான கப்பர் நகமிலே வாசம். கப்பர் நகம்ங்கிறது என்னன்னா அவருடைய ஹெட் ஆபீஸ். எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் ஆபீஸ் இருக்கும். ஆண்டவருடைய ஹெட் ஆபீஸ் தான். அந்த ஹெட் ஆபீஸ் எங்க இருந்துச்சுன்னா கப்பர் நகம்ல இருக்கு. அப்ப கடற்கரையிலும் யோர்தானிலும் அப்புறத்திலும் செபுலோன் நாடுகளிலும் அவர் புறஜாதியாருடைய கலீலியாவிலும். அப்ப அவருடைய ஊழியத்தை கடற்கரையில் ஆரம்பித்தார். கடற்கரை உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீஷோர் மிக அருமையா இருக்கும். அப்படியே அலை வரும், ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். அந்த மீனை சாப்பிட்டுட்டு அங்க அப்படியே நடக்கிறது அவ்வளவு சுகமான அனுபவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கடற்கரையில் ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஊழியத்தை முடிச்சிட்டாரு. உயிர்த்தெழுந்த இயேசுவும் கடற்கரை தான் நிற்கிறார். கடற்கரைங்கிறது ஆண்டவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு காரியம். சரி, 8வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. 8:28. அவர் அக்கறையிலே கர்சனேத் நாட்டிலே, அந்த கர்சனேத் நாடுங்கிறது அந்த பிசாசு பிடித்தவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த ஊர் பக்கம் கடல் இருக்கிறத, லேக் இருக்கும்போது அதுக்கு கர்சனேத் கடல் அப்படின்னு. எந்த ஊருக்கிட்ட அந்த கடல் இருக்கோ அந்த பேர் வந்தது. நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த மாறுதலை உங்களால புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 32வது வசனத்துல பாருங்க. மத்தேயு 8:32 அவைகளுக்கு அதற்கு அவர் போங்கள் என்றார். இப்ப நம்ம ஏற்கனவே தியானிச்சோம், நம்ம டீட்டெயிலா போறதில்ல. ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தர்னா சங்கிலாரும் கட்ட முடியாது, அந்த அளவுக்கு முரடா இருந்தான். அவன் இடத்துல ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இப்ப உள்ள இருக்கிற பிசாசு கேக்குது, ஆண்டவரே காலம் வர்றது கூட எங்களை துரத்துறீங்களே, இந்த பண்ணிக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு. அந்த பண்ணிக்குள்ள போறதுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தார். இந்த மனுஷன் கூட அந்த பிசாசு இருக்கும்போது அவனுக்கு பிரச்சனையே இல்லை, அவன் ஜாலியா இருந்தான். எத்தனை வருஷம் இருந்தான்னு எனக்கு தெரியாது, பைபிள் இல்லை. ஆனா விலங்குகளை மாட்டிட்டு ஜாலியா இருந்தான், பிசாசும் ஜாலியா இருந்துச்சு. ஆனா நம்மளை விட இந்த பன்னி பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்குங்க. ஏன் பெட்டரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாவம் போல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, தின்னுட்டு இருந்துச்சு. இப்ப பிசாசு உள்ள வந்த உடனே பன்னி டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த பிசாசு நம்மளோட இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், சூசைட் பண்ணி செத்தா போயிடுவோம்ட்டு. அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 8வது அதிகாரம் 32 அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்துக்கு போயிட்டது. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மலையிலே இருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்திலே மாண்டு போயிடுச்சு. இப்ப யார் பெட்டரா சொல்லுங்க? மனுஷன் பெட்டரா, பன்னி பெட்டரா? எனக்கு என்ன பன்னி தான் பெட்டரா தெரியுது. அதுக்கு பன்னிங்கிறது கன்றாவிய திங்கும், அது எல்லாம் அசுத்தத்துல இருக்கும். ஆனா அசுத்த ஆவி உள்ள வந்தா அதுக்கு தாங்க முடியல, உளுந்து செத்தே போச்சு. என் பைபிள் அப்படித்தான் இருக்கு. மனுஷன் ஜாலியா வச்சுக்கிட்டு இருக்கான். பன்னிக்கும் மனுஷனுக்கும்
நீங்க யார்கிட்ட கேட்டு பாருங்க, இந்த சம்பவத்தை நீங்க அனலைஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அதுக்கு ஆழம் தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். மத்தேயு 13வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. மத்தேயு 13:1. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு கடலோரத்திலே உட்கார்ந்தார். கடலோரத்தில் அவருக்கு பிடிச்ச இடம் சீசன் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் வந்தபடினாலே அவர் படகுல ஏறி உட்கார்ந்தார். எல்லாரும் இறங்கினார். இப்ப அவர் என்ன செய்ய ஊமைகளை சொல்ல டீச்சிங் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா எங்க உட்கார்ந்துருப்பாரு? கடல் கிட்ட. ஆனா மீன் படை உட்கார்ந்து தான் செய்வார். ஊமைகள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதே 13வது அதிகாரம் 47வது வசனத்தை பாருங்க. 13:47. அன்னைக்கு அவங்களுக்கு ஊமைகள் நான் ஏற்கனவே சொன்னேன், அது புரிஞ்சுக்கிறாப்புல சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு, பார்த்தீங்களா, கடல் ஓரத்தில் இருப்பாரு. அப்படி ஊமையை அதோட இணைத்து சொல்றாரு பாருங்க. சகல வித மீன்களையும் சேர்த்து வாரிக்குள்ள வளைக்கும். அது நிறைந்த பொழுது அதை கடலில் கரையில இழுத்து உட்கார்ந்து நல்ல விலை குடையில சேர்த்து ஆக இருந்தது. இப்படியே உலகத்தில் ஊட்டினார். இந்த உலகத்தை ஆண்டவர் தீக்கிறதுக்கு ஒரு வலையை போடுறாங்க. அந்த வலைக்கு பேர் சுவிசேஷங்கிறது வலை. விசேஷம் வலையை வீசின உடனே நிறைய சிக்குதா, அதுக்குள்ள சிக்குதா. அப்புறம் பாப்பாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. ஓ, இது நல்ல மீன், இது பரலோகத்துக்கு போனோம். மோசமான தூக்கி அணிச்சாரு, தூக்கி எறிஞ்சாரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடற்கரையெல்லாம் இருக்காரு. அந்த ஊமையும் கடற்கரை வலையை வச்சுதான் சொல்றாரு. 14வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் தலை எடுத்துறாங்க. யோவான் ஸ்நானகன் தலை எடுக்கிறதுக்கு காரியமே கிடையாது. அவன் சும்மா இல்லாம என்ன செய்யறான், அந்த ஏரோதுடைய ஒரு மிஸ்டேக்கை சொல்றான். நீ உங்க அண்ணன் பொண்டாட்டியை வச்சிருக்கப்பா, நீ செய்யறது தப்புன்ட்டு ஓப்பனா சொல்றாரு. வாயப்பத்தி இருந்தாலும் ஒன்னும் ஆயிருக்காது. இவங்களெல்லாம் சும்மா இருக்க முடியாது. இவனை தூக்கி ஜெயில தான் போட்டிருக்காங்க. ஏன்னா வெளியில இருந்தா அப்படி சொல்லி எல்லாத்தையும் கேவலப்படுத்துவான். உள்ளதை போறியா கொஞ்சம் உள்ள இருந்தாவது கம்முன்னு இருப்பான்ட்டு ஏறுவதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயப்படுவார். ஆனா ஒரு டான்ஸ் வச்சு தலையை எடுத்தாச்சு. தலையை எடுத்த நியூஸ் எல்லாருக்கும் ஷாக்கிங் இருக்கு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் ஜெயிலாக சேஃபா இருப்பாரு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது வசனம், அப்படி சீஷர்கள் உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். 13. இயேசு அதை கேட்டு அவ்விடத்தை விட்டு படகிலே ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியா போறார். படகிலே ஏறி அப்ப கடற்கரை கிட்ட தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த நியூஸ் வந்தா அவருக்கு ஷாக் ஆயிடுது. அவரோட 6 மாசம் மூத்தவர் அண்ணே, யோவான் அண்ணே அப்படிதான் கூட்டிருப்பாரு. பிரதர், பிக் பிரதர் அப்படின்னு கூட்டிருப்பாரு. மறிச்ச உடனே அவரே சோகம். சோகத்தை அவர் தீக்கிறதுக்கு தனியா ஒரு இடத்துல போய் நிற்கிறார். 14வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெசனரேத் நாட்டுக்கு சென்றார்கள். அந்த கடலை கடந்து கெசனரேத், அந்த இடத்துல அந்த இடத்துல கெசனரேத் கடல் அப்படின்னு பெயர். இதை புரிந்து கொள்ளணும். 15வது அதிகாரம் 29வது வசனம். 15:29. இயேசு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே ஒரு மலை மேலே அங்க உட்கார்ந்தார். அங்க உட்கார்ந்த உடனே அந்த சுகத்தை கொடுக்கறதுக்கு அநேகரை கொண்டு வராங்க. அப்ப இந்த மலைக்கு இருக்கிற கீழே இருக்க கடல் பேரு கலிலேயா கடல். இப்ப ரெண்டையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ண இந்த ஸ்டடியில நல்லா தெளிவா நீங்க புரிந்துக்கலாம். ரைட். அடுத்து செகண்ட் செக்ஷன் நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? யோவான் 21வது அதிகாரம். மறுபடியும் சீஷலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்படுத்துறதுனா என்னன்றதை மட்டும் பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்கணும். வெளிப்படுத்துறதுனா என்ன வாசிப்போமா? இதுக்கு புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்திலிருந்து கலாத்தியர் எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 16வது. கலாத்தியர் 1:16. தம்முடைய குமாரனை நான், பவுல் சொல்லுகிறார், நான் புறஜாதியருக்கு சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்தின போது பிரியமா, எனக்குள் வெளிப்படுத்த. இதுதான் என்ன பார்ப்போம். இப்ப பவுல் இயேசு கிறிஸ்து எப்படி நினைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு தச்சனுடைய மகன்,
இவனை போய் எல்லாம் கடவுள் கடவுள்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஐயா. இது சரியில்லை. பைபிள்ல இருக்குது உபாகமத்துல என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லி என்னையா ஒரு மனுஷனை போய் அது சிலுவையில அறிஞ்சு செத்து போனவனை போய் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இங்கெல்லாம் அடி நிமித்தணும்ட்டு 2 நிமித்துறாரு. லெட்டர்லாம் வாங்கிட்டு இன்னும் அவருக்கு டார்ச்சர் பண்றக்கா பவர். அந்த நேரத்தில் ஆண்டவர்த்தனை காட்டுகிறார். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 8வது வெளிப்படுத்தல் 1:1 பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறதுனா என்னன்றது உங்களுக்கு காட்டுறது. வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 1வது வசனம். தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான சுவிசேஷம். வெளிப்படுத்தினா ஒரு கர்டன் இருக்குது, அந்த கர்டன் வெளியிடும். பவுலுடைய இருதயத்திற்குள்ள ஒரு கர்டன் இருந்துச்சு. இந்த கர்டன் இயேசு எப்படித்தான் காட்டுறது, ஒரு மனுஷனை காட்டுச்சு. அந்த கர்டனை எடுக்கிறாரு, எடுத்தோன்னா வெளிப்படுத்திட்டார். அப்ப வெளிப்படுத்துறத என்னன்றதை பார்க்கலாம். அப்ப சீசனுக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு நாளும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க நான் மறிச்சிட்டேன்னு சொல்லி. மறிச்சேன், ஆனாலும் சாதா காலத்தில் நான் உயிரோடு இருக்கேன். என்னுடைய வல்லமையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுறேன். அந்த வல்லமை எப்படி வெளிப்படுத்தப்படுறேன்னு அடுத்து நீ காட்டப் போகிறார். சரி, அந்த வெளிப்படுத்துறதுனா என்னன்னு சொல்லி யோவான் 1வது அதிகாரம் 18. யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். பவுல் சொல்றார், எனக்குள்ள வெளிப்படுத்தினார். இப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த உலகத்தை எல்லாத்தையும் பிதாவை யாரும் பார்க்க முடியாது. ஆனா அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்தினார். அவர் சொல்லலைன்னா நமக்கு பிதாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. பழைய ஏற்பாட்டில் அவரை பார்க்கறது வித்தியாசமா பார்ப்போம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்துறார். அந்த வெளிப்படுத்துறதுனாலதான் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமா கருவேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. ஒரு சில ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. இது போல இன்னும் அதிக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு முத்தாசை செய்யப்படுவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் அவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.